வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டிருக்கு. நடிகர் விஜய் ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய 2 வருடங்களிலேயே தமிழ்நாட்டை ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான முன்னேற்றத்தை கண்டிருக்கு. இதுவரைக்கும் ஆண்டு கொண்டிருந்த 2 திராவிட கட்சிகளையும் எதிர்கட்சி வரிசையில் அமர வச்சு இவங்க ஆளுங்கட்சியா உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தேர்தல் முடிவுகள்லாம் வந்துருச்சு. நம்ம யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் தனி பெரும் கட்சியா இந்த தாவேகா ஜெயிச்சிருக்காங்க. மொத்தம் 108 தொகுதிகள்ல அவங்களோட வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்கல தாவேகா இவ்வளவு இடங்கள் ஜெயிக்கும் அப்படின்னு. 108 இடங்கள் என்பது தாவேகாவை ஒரு தனி பெரும் கட்சியா காட்டினாலும் ஒரு தனி பெரும்பான்மையை ஜெயிச்சு ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியா அதை வலுப்பெறல. அந்த 118 தொகுதி ஜெயிச்சதான் தனி பெரும்பான்மை கொண்டு ஆட்சி அமைக்க முடியும். அந்த மேஜிக்கல் நம்பர்ஸ் 118 தாவேகாவால வாங்க முடியல. இது தவிர்த்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி மொத்தம் 73 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க. அதுல திமுக மட்டும் 59 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க. அவங்க கூட்டணி கட்சிகளை பாத்தீங்கன்னா காங்கிரஸ் 5 தொகுதிகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தலா 2 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 1 தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக கூட்டணியை பாத்தீங்கன்னா மொத்தம் 47 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க. 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கூட்டணியில பாத்தீங்கன்னா பாமக 4 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க. பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய 2 கட்சிகள் தலா 1 தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல எந்த இடமும் ஜெயிக்கல. அவங்க கடைசி இடத்துக்கு 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. வாக்கு சதவீதத்தை பாத்தீங்கன்னா தாவேகா முதல் தேர்தலிலேயே 34.92% வாக்குகள் பெற்றிருக்கு. இது எம்ஜிஆர் அதிமுக கட்சி ஆரம்பிச்சு அவர் வாங்கின 33% வாக்குகளை விட அதிகம். சோ இந்த வகையில எம்ஜிஆரே விஜய் முந்திட்டாரு. திமுக பொறுத்த வரைக்கும் 24% வாக்குகளும், அதிமுக 21% வாக்குகளும் வாங்கியிருக்காங்க. விஜய்க்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல. தனி பெரும்பான்மை கிடைப்பதற்கு சில கட்சிகளோட ஆதரவை விஜய் கோருவார்னு எதிர்பார்க்கலாம்.